நமது சேனலிற்கு முதல் முறையாக வருவதாக இருந்தால் கீழ்காணும் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். உடன் அந்த பெல் சிம்பலையும் அழுத்துங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்க லிங்க் மூலியமா நம்ம சேனலோட சாட் குரூப்ல எப்பவுமே இணைந்திருங்கள். இந்த வீடியோவோட இறுதியில கேட்கப்படக்கூடிய கேள்விக்கு சரியான பதிலை அளித்து பரிசுகளை வெல்லுங்கள். எல்லா பெற்றோருக்குமே இருக்கக்கூடிய ஒரே கவலை என்னவா இருக்கும் அப்படின்னா, தன் குழந்தை நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அவனோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்துக்கள்ல சில விஷயங்களை கவனிச்சு சரி செய்யறது மூலியமா அந்த குழந்தையோட ஞாபக சக்தி அதிகரிக்க முடியும்னா கட்டாயம் நம்ம அதை செஞ்சுதான் ஆகணும். ஒரு வீட்டுல குழந்தை படிக்கிறதுக்கான அறையை நீங்க தயார் செய்யணும் அப்படிங்கும் போதே அது கிழக்கு பக்கமாவோ அல்லது வடகிழக்கு பக்கமாவோ இருக்கிற மாதிரி பார்த்து தான் அதை அமைக்கணும். அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அது நேர்மறை ஆற்றல்களை அந்த அறையை நோக்கி ஈர்க்கும். அதன் மூலியமா உங்க குழந்தைக்கு நிறைய நேர்மறை ஆற்றல்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே போல குழந்தையோட அந்த படிக்கும் அறை அப்படிங்கிறது கழிவறைக்கு அடியிலோ அல்லது ஏதாச்சும் ஒரு பீம் இருக்கு அப்படிங்கும் போது அந்த பீமுக்கு அடியிலோ கட்டாயம் வந்துட்டு அமைக்க கூடாது. அது அதிகப்படியான அழுத்தத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தும் அப்படின்னும், அதனால அவங்க சரியா படிக்க முடியாம போயிடும் அல்லது ஞாபக திறன் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அவங்க படிக்கிற அறையில கட்டாயம் கண்ணாடிகளை கொண்டு போய் வைக்காதீங்க. அது அவங்களுக்கு கவனச்சிதறல்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அப்படி கவனச்சிதறல்கள் ஏற்படுது அப்படிங்கும் போதே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் குறையும் அப்படின்னும், அவங்க ஞாபகம் வச்சுக்கிற திறன் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. பெரும்பாலும் அந்த படிக்கும் அறையை ஏற்படுத்துறீங்க அப்படின்னா நல்ல காத்தோட்டமா இருக்கிற வகையில ஜன்னல்கள் இதெல்லாம் அமைத்து அதை எப்பவுமே குளிர்ச்சியா இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அப்பதான் அந்த குழந்தைக்குள்ள எந்த ஒரு கவனச்சிதறல்களும் இல்லாம நல்லபடியா படிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும். படிக்கும் அறையை நீங்க தேர்வு செஞ்சு அதை வடிவமைக்கும் போது குழந்தை உட்கார்ந்து படிக்கும் பொழுது அந்த குழந்தையோட நிழல் புத்தகத்துல படியாத மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது குழந்தைக்கு தலைக்கு பின்புறமா லைட்டுகள் அமைக்கிறத தவிர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. படிக்கும் போது கிழக்கு பக்கம் பார்த்து படிச்சோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. படிக்கும் அறையில கண்டிப்பா அந்த குழந்தைகளுக்கு பிடித்த தெய்வங்களின் புகைப்படத்தையோ அல்லது சரஸ்வதி தேவியின் புகைப்படத்தையோ கட்டாயம் மாட்டி வச்சிருங்க. அந்த குழந்தை அதை திரும்ப திரும்ப பார்க்கும்போது அந்த குழந்தைகளுக்குள்ள ஒரு நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அவங்களுக்குள்ள கவனச்சிதறல் அப்படிங்கிறது கட்டாயம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. படிக்கிற அறையில அந்த படிக்கிற டேபிள் இருக்கு இல்லைங்களா, அதுல தனியா ஒரு லைட்டை ஏற்படுத்தி கொடுத்துருங்க. அப்ப எந்த பிரச்சனையுமே இருக்காது. வெளிச்சம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இல்லாத போது குழந்தையோட கவனம் கட்டாயம் சிதறாது. அவங்க படிக்கிறது எல்லாமே அவங்க ஞாபகத்துல கட்டாயம் ஏறும் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. குழந்தைகள் ஏதாச்சும் சிறப்பு பரிசுகள் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கும் போது அதை அந்த அறையிலேயே ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு அதை வரிசையா அங்க அடுக்கி வைங்க. அந்த குழந்தை அதை திருப்பி திருப்பி பார்க்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் ஏற்படும். இன்னும் நம்ம வாழ்க்கையில நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைகள் மனசுல கட்டாயம் ஏற்படும். அப்படி ஏற்படுது அப்படிங்கும் போதே அவங்க அடுத்த கட்டமான முயற்சிகள்ல ஈடுபடுவாங்க. உங்க குழந்தையும் ஒரு வெற்றியாளனா இந்த உலகத்தை வலம் வர்றதுக்கான வாய்ப்புகளை இருக்கும். அதே போலவே அந்த படிக்கும் அறையோட கலர் அப்படிங்கிறது மஞ்சள் நிறத்துல இருக்கு அப்படிங்கும் போது அது மங்களகரமான நிறம் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் உங்க குழந்தையோட கவனச்சிதறல்களை தவிர்த்து அவங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கக்கூடிய நிறம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை அந்த அறையில ஏற்படுத்துறது மூலியமா உங்க குழந்தையோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வீடியோ பதிவிற்கான கேள்வி இதோ. ராமாயணம் அப்படிங்கிற இதிகாசத்தை நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் அல்லது கேள்விப்பட்டிருப்போம். அந்த இதிகாசத்துல பரதன் அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பார். பரதனோட தாயார் பெயர் என்ன அப்படிங்கறத இங்க கமெண்ட் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.